ஒருத்தர் வந்து கேட்டார், சில அறிவாளிகள் இருப்பாங்கல்ல நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி, இவங்க ரொம்ப படிச்சுட்டாங்க, ரொம்ப புத்தி போச்சு, அப்படித்தான் என்ன படிக்கும்போது ஒழுங்காக படிக்கணும், கிறுக்குத்தனமாக படித்தா அப்படி தான் கிறுக்குத்தனமாக சிந்திக்க வரும். அந்த மாதிரி 4-5 பேர் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவர் வந்து கேட்டார் யார்கிட்ட, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, அது எப்படி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நீங்கள் சண்டை போட்டீங்க, அப்போ அவர் தப்புங்கிறதுனால தானே சண்டை போட்டீங்க, நீங்கள் மரணிச்சிட்டா அவரும் நீங்களும் ஒரே சொர்க்கத்துக்கு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி, அங்கே உங்களுக்கு போட்டி பொறாமல் இருக்காதா? உங்களா இல்லை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் வச்சுக்கங்க, அவங்களே அந்த சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான், நீ என்ன செய்வீங்க? எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா அறிவாளிங்க, இவங்க தான் அட்வான்ஸ் அறிவாளிங்க. நீ முதல்ல சொர்க்கவாசியை அதை பற்றி சிந்தி, உன்னுடைய அமல் எப்படி இருக்கு அதை பற்றி சிந்தி. நீ யாரை பற்றி சிந்திச்சிட்டு இருக்கிற? எந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுவோடு தோள் கொடுத்தார்களோ அவர்கள் சொர்க்கவாசியா, அவங்க சொர்க்கத்துக்கு எப்படி போவாங்க, எந்த சொர்க்கத்துக்கு போவாங்க? உனக்கு வேற சொர்க்கம், இவருக்கு அவருக்கு வேற சொர்க்கம் அல்லாஹ் கொடுப்பானா? இதுக்கு என்ன உன்னை என்ன அல்லாஹ் ஏஜென்ட் ஆக்குனானா சொல்லுங்க? இப்படி வந்து கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ் அக்பர். கேள்வி கேட்கப்பட்டவர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஞானத்தின் ஊற்று. அழகாக பதில் சொன்னாங்க, நானும் முஆவியாவும் ஒரே சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்தில் ஒன்றா இருப்போம். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், எங்களுக்கு மத்தியில் உள்ளத்தில் உள்ள அத்தனை அழுக்குகளையும் அல்லாஹ் கழட்டி இஹ்வானன், எங்களை சகோதரர்களாக ஆக்கி ஒரே சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இதை நீ ஏற்றுக்கலன்னா உன் இடம் தான் வேற இடமா இருக்கும்.